குழந்தை வந்து தூங்குறதே இல்ல. நைட்லயும் தூங்குறது இல்ல, மார்னிங்லயும் தூங்குறது இல்ல. நான் என்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணேன் பப்பு தூங்க வைக்கிறதுக்கு நல்லா போடுங்க. அப்புறம் கையில போடுங்க. பட் நைட் ஃபுல்லா வந்து அவங்க தூங்குறாங்களா, அழாம தூங்குறாங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அழுவானா, அது வேற எனக்கு பயம். நம்மளா குட் மார்னிங். ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்னைக்கு பப்புவோட மார்னிங் ரொட்டீன் அண்ட் பப்புவோட ஸ்லீப் ரொட்டீன் வந்து இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அண்ட் நான் வந்து எப்படி பப்பு ஸ்லீப் ட்ரெயின் பண்ணேன் அப்படின்ற விஷயத்த பத்திலாம் தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ அப்படியே வாங்க பப்புவோட மார்னிங் ரொட்டீன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? பப்பு வந்து இன்னும் எழுந்திருக்கலாம். அவன் எழுந்திருக்கிறதுக்குள்ள நான் வந்து குக் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு கிச்சனுக்கு வந்துட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அவன் எழுந்திருக்கிறதுக்குள்ள நான் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி முடிச்சிருவேன். அண்ட் ப்ராபப்ளி இன்னைக்கு வந்து பப்பு நான் தான் எழுப்புவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போலாம் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திருக்கிறான். 10:30க்கு மேலே ஆயிடுது. கிட்டத்தட்ட அவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு 12 ஆயிடுது. அதனால நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க, நம்மளே எழுப்பலாம் குழந்தைய, அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து நான் அவனை எழுப்பி ட்ரை பண்ண போறேன். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அழுவானா, அது வேற எனக்கு பயம். நம்மளா எழுப்புனா திடீர்னு கிராங்கி ஆகி அழ ஆரம்பிச்சிட்டானா என்ன பண்றது அப்படின்னு. பட் ஸ்டில் நம்ம எழுப்பி தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து தூங்குறான். அது அவனுக்கும் நல்லதில்ல. அதனால கண்டிப்பா இன்னைக்கு வந்து எழுப்ப தான் போறேன். ஸோ அதுக்குள்ள நான் வந்து குக்கிங்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னா, அவன் கிராங்கி ஆகி நை நைன்னு அழுதுட்டு இருந்தான்னா கூட, அவன வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். பொறுமையா நான் வந்து அவன சமாதானப்படுத்தலாம். அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து நான் குக் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு கிச்சனுக்கு வந்துட்டேன். பார்க்கலாம், எனக்கு தெரியல. மேபி நான் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள எழுந்திரிச்சாலும் எழுந்திருக்கலாம். ஏன்னா நம்ம பிளான் பண்ணா அவனே ஒண்ணு தான் பண்ணுவான். ஸோ எழுந்திரிச்சாலும் எழுந்திருக்கலாம். இல்ல நான் தான் போய் எழுப்புற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகப்போகுது அப்படின்னு. ஸோ அப்படியே வாங்க சமைச்சிட்டே பேசலாமா? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தான் செய்ய போறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இட்லி சாப்பிட்டு. கிட்டத்தட்ட ஒரு மாசமே ஆகப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க வீட்ல வந்து எனக்கும், பப்புக்கும் வந்து இட்லி பிடிக்கும்னும் இல்ல, பிடிக்காதுன்னும் இல்ல. பட் என் ஹஸ்பண்டுக்கு வந்து சுத்தமா இட்லி பிடிக்காது. என் ஹஸ்பண்ட்க்கு பிடிக்காது அப்படின்றனாலே நான் வந்து இட்லி செய்யவே இல்ல. இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு கண்டிப்பா இட்லி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு வந்து ஃபீல் ஆச்சு. அதனால காலையிலேயே வந்து இட்லி செய்ய போறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இட்லி செய்யணும்னா நான் ஒரு 2 இட்லி சாப்பிடுவேன். பப்பு 1ஓ 2ஓ வந்து சாப்பிடுவான். ஸோ ஒரு 4 இட்லி தான் செய்யணும். அதுக்காக அந்த இட்லி பாத்திரத்த வேற வாஷ் பண்ணணுமா அப்படின்னே நான் வந்து இட்லி செய்யல. நான் வந்து பப்பு ஏஞ்சுக்கிறதுக்குள்ளேயே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், பொரியல், ரைஸ் அதெல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து ரெடி பண்ணி முடிச்சிருவேன். ஸோ அவன் ஏஞ்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு தான் ஃபுல் அட்டென்ஷனும் இருக்கும். நான் அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போகிற வேலையே இருக்காது. இனிமேல் நைட்டு டின்னர் குக் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து போவேன். ஸோ இன்னைக்கு மார்னிங்கே வந்து சாம்பாரே வச்சுட்டேன். சட்னிலாம் எதுவுமே செய்யலை. ஏன்னா இந்த சாம்பார் வச்சே நைட்டு வரைக்கும் மேனேஜ் பண்ணிடலாம். இப்போது மத்தியானம் ரைஸ்க்கும் ஆகும் அண்ட் தென் நைட்டு வந்து தோசைக்கும் வந்து இதே வச்சுக்கலாம். ஸோ அதனால மார்னிங்கே வந்து சாம்பார் வச்சாச்சு. அண்ட் இட்லியும் வந்து சைட் பை சைட் ரெடி பண்ணியாச்சு.
நான் எல்லாமே வந்து ஃபுல்லா குக்கிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசியா இந்த ஆம்லெட் மட்டும் ரெடி பண்ணிட்டு போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் கரெக்டா பப்பு வந்து எழுந்திரிச்சிட்டான். பப்பு வந்து இன்னைக்கு ஒரு 1 hour முன்னாடியே எழுந்துச்சிட்டான். குட் மார்னிங் பப்பு, குட் மார்னிங். ஏச்சிக்கிட்டீங்களா நீங்களே? ஏச்சிக்கிட்டியா? காட்டு, அம்மா பாக்குறேன். இது ஒண்ணும் இல்ல, முடியாது. காட்டு, அம்மா கிட்ட காட்டு. பிரஷ் பண்ண போலாம். பிரஷ் பண்ணிட்டு சாப்பிடுவேன். 10 மணி ஆக போகுது. எல்லாமே வேணாமா? சரி, விளக்கு பப்பு, சீக்கிரம் பிரஷ் பண்ணு. பண்ணு. ஸோ பார்த்தீங்களா, காலையில் ஏஞ்சப்பவே வந்து இன்னைக்கு ரொம்ப அழகாக வந்து ஸ்டார்ட் ஆச்சு மார்னிங்கே. முதல்ல எழுந்திரிச்ச உடனே கண்ணில் ஏதோ விழுந்துருச்சு அப்படின்னு அழுதுட்டு இருந்தான். ஓகே, அதெல்லாம் பார்த்து அவனை வந்து சமாதானப்படுத்தி வெளியில் கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னமோ தெரியல, ப்ரஷ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டான். சரி, ஓகே, நீ ப்ரஷ் பண்ணவே வேணாம், நீ அழாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். வெறும் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்து நிறைய நேரம் வந்து சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வந்து ஓகேவா மாறினான். அதுவும் என்னென்னவோ ஸ்டோரிலாம் சொல்லி அவனை வந்து ஃபைனலி சிரிக்க வச்சேன். ஸோ இன்னைக்கு மார்னிங்கே வந்து ரொம்ப அழகா ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ அவன் ஏஞ்சதுக்கு அப்புறமா இவ்வளோ நேரம் ஆச்சு எனக்கு அவனை சமாதானப்படுத்துறதுக்கே. ப்ரஷ் பண்ண வச்சு அவன் அழுதது கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் நான் சமாதானப்படுத்தினது கொஞ்சம் நேரம் அப்படின்னு 1 hour கிட்ட ஆயிடுச்சு. ஸோ என்னைக்கும் போல் இன்னைக்கும் வந்து லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றான். ஸோ ஒன்று மார்னிங் வந்து சீக்கிரமாக எழுந்திக்கிறது இல்லை, லேட்டாக எழுந்திருக்கிறான். இல்லை சீக்கிரமாக எழுந்திரிச்சா கூட இந்த மாதிரி லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றான். ஸோ ஃபைனலி இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உட்காந்தாச்சு. பட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. நெக்ஸ்ட் விஷயமும் வந்து அழ ஆரம்பிச்சிட்டான். நெக்ஸ்ட் விஷயம் எதுக்காக அழுதான் அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட் வேணாம் போதும்னு அழ ஆரம்பிச்சிட்டான். நான் வந்து ஒரு எக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஆம்லெட் ரெடி பண்ணல, அதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, ஓகே, இது வேணாம்னா இட்லியாவது சாப்பிடு அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு இட்லி, அதுலேயும் ஒரு பீஸ் வந்து வச்சுட்டான். ஸோ ஒரு அரை இட்லி தான் சாப்பிட்ருக்கான். எக்கு வந்து சுத்தமாக சாப்பிடவே இல்லை. ஸோ ஏதோ ஒன்று, நீ சாப்பிட்டது வரைக்கும் போதும், இன்னொரு 1 hour தான் கேப் இருக்குது, லஞ்சில் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்சம் நேரம் வந்து நல்லா விளையாடுவான். மோஸ்ட் ஆஃப் த டைம் பப்பு வந்து இந்த மாதிரி ஃப்ரீ பிளேலே வந்து விளையாடுறதுக்கு விட்டுருவேன். அவன் பாட்டுக்கு அவனோட டாய்ஸோ இல்லை ஏதாச்சும் ஒன்று வச்சு அவன் பாட்டுக்கு விளையாட விட்டுருவேன். நம்ம போய் நடுவில் டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அவன் வந்து அந்த இடத்துல உட்கார மாட்டான். நெக்ஸ்ட் வேற எதுக்காச்சும் வந்து டைவர்ட் ஆகி போயிடுவான். ஸோ கிட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம், ஒரு டாயோ ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அவங்களாவே என்ன விளையாடுறாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்கறது தான் பெட்டர். ஏன்னா அவங்க வந்து அப்போதான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அதில் வந்து விளையாடுவாங்க. நம்ம நடுவில் இன்டர்ஃபியர் ஆனோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. அதனால நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பப்பு வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருவேன். அவன் பாட்டுக்கு, நீ பாட்டுக்கு ஏதாச்சும் விளையாடு அப்படின்னு. அவன் பாட்டுக்கு உட்காந்து விளையாடிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பான்.
நெறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க, என் குழந்தை வந்து தூங்குறதே இல்ல. நைட்லயும் தூங்குறது இல்ல, மார்னிங்லயும் தூங்குறது இல்ல. ஸோ அதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக நான் என்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணேன், பப்பு தூங்க வைக்கிறதுக்கு அப்படின்ற விஷயத்த வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். பட் கரண்ட்லி இப்போதைக்கு பப்புவோட ஸ்லீப் ரொட்டீனே வந்து பயங்கர மெஸ்ஸியா தான் இருக்கு. ஏன்னா எங்களாலே ப்ரெடிக்ட்டே பண்ண முடியல. அவன் எப்ப தூங்குவான், எப்போ எந்திச்சுப்பான்னு எங்களுக்கே வந்து தெரியல. ஸோ அப்படிதான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. பட் இதுக்கு முன்னாடி 2 வயசுக்கு முன்னாடிலாம் வந்து பப்பு நல்லாவே தூங்குவான். ஸோ பப்புவ வந்து நான் எப்படி ஸ்லீப் ட்ரெயின் பண்ணோம், அண்ட் பப்பு வந்து எப்படி தூங்குவான், நாங்க வந்து அதுக்கு என்னலாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத வந்து உங்ககிட்ட சொல்றேன். பப்புக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலயே வந்து நான் ஸ்லீப் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஒரு 6 மந்த்ஸ், 7 மந்த்ஸ் பேபியா இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஆக்சுவலா இதுவே வந்து லேட்டு. ஏன்னா ஸ்லீப் ட்ரெயின் பண்ண சொல்றவங்கலாம் வந்து ரொம்ப அ பொறந்த குழந்தையில இருந்தே நியூ பார்ன் ஸ்டேஜ்ல இருந்தே வந்து ஸ்லீப் ட்ரெயின் பண்ண சொல்றாங்க. பட் எனக்கு அப்போலாம் அத பத்தி தெரியாது. பட் அதுக்கப்புறம் 5 மந்த்ஸ் இருக்கும்போது, பப்புக்கு 5 மந்த்ஸா இருக்கும்போதெல்லாம் பயங்கரமா அழுவான். நைட்டு ஃபுல்லா அழுதுட்டே இருப்பான். அவன வந்து தூக்கிட்டு நாங்க எல்லா பக்கமும் நைட்டு ஃபுல்லா சுத்திட்டே இருக்கணும், நடந்துட்டே இருக்கணும் அப்டின்னுவான். இல்லன்னா அழ ஆரம்பிச்சுருவான் பயங்கரமா. ஒரு 10 மினிட்ஸ் கூட கன்டினியூஸா தூங்க மாட்டான் நைட்ல. அப்படிதான் ஃபர்ஸ்ட்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ, அதனால அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? எப்படி தூங்க வைக்கிறது? அப்படின்லாம் கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 7 மந்த்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஓகேவா ஆயிருச்சு. ஸோ, நான் என்னென்ன விஷயம் பண்ணேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து அத ட்ரை பண்ணுங்க. பட் ஒரு ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஒரு சில குழந்தைங்க வந்து உடனே வந்து கத்துப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க மேபி லேட் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் பண்ணது பப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொட்டீன் செட் பண்றது. ஒரு பெட் டைம் ரொட்டீன். ஸோ தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம்லாம் ஃபாலோ பண்ணணும். அதனால குழந்தைங்க வந்து அவங்களே வந்து கத்துப்பாங்க. ஓகே நம்ம இந்த விஷயம்லாம் பண்ணா நெக்ஸ்ட் வந்து தூங்கணும் அப்படின்னு வந்து அவங்களே கத்துப்பாங்க நாளாக நாளாக. ஸோ அந்த ரொட்டீன் வந்து செட் பண்ணணும். அதுக்கு என்னென்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பப்புக்கு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டோம். ஸோ நான் வந்து சாலிட்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்லீப் ட்ரெயினே பண்ணேன். ஸோ அதனால சாப்பாடு குடுத்து முடிச்சுட்டேன் அப்டின்னா, நெக்ஸ்ட் வந்து ஃபீட் பண்ணி முடிக்கணும் நைட் டைம்ல. பால் குடிச்சு முடிச்சுட்டான் அப்டின்னா, டைப்பர் சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ரொட்டீனாவே செட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டேலாம் வந்து தூங்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேலாம் அழுவாங்க. மேபி 1 வீக் கூட அழுவாங்க. பட் ஸ்டில் லைட் வந்து நான் ஆன் பண்ணவே மாட்டேன். ஏன்னா, அவங்களுக்கு வந்து தெரியணும். இது வந்து நைட் ஆயிடுச்சு. லைட்லாம் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு. இல்லன்னா அவங்களுக்கு வந்து மார்னிங்க்கும், நைட்டுக்கும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க தெரியாது நம்மள மாதிரி. அவங்களுக்கு வந்து மார்னிங் மாதிரியே நெனச்சுப்பாங்க நைட்டையும். நான் லைட்லாம் ஆன்ல இருந்துச்சுன்னா. அதனால அவங்க வந்து விளையாடிட்டே இருப்பாங்க, இல்ல அழுதுட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நைட்னா வந்து இருட்டா இருக்கும். மார்னிங்னா தான் வெளிச்சமா இருக்கும் அப்படின்றத வந்து அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். லைட்ஸ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து கடைசி வரைக்கும் கத்துக்கவே மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு குட்டி லைட் மட்டும் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. பட் வெளிச்சமா இருக்கிறது, டிவி போட்டுட்டு நைட்டு ஃபுல்லா சுத்திட்டு இருக்கிறது, இல்ல மொபைல் பார்க்கறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணா அவங்களுக்கும் வந்து புரியாது. மார்னிங் எது, நைட் எது அப்படின்னு. ஸோ நைட்னா சைலன்ட்டா இருக்கும் வீடு. எல்லாருமே அமைதியா படுத்துருவாங்க. லைட் ஆஃப்ல இருக்கும் அப்படின்றத வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். இது ஆக்சுவலா நியூ பார்ன் ஸ்டேஜ்ல இருந்தே நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். எனக்கு வந்து அப்பலாம் அதெல்லாம் தெரியாது. நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே 7 மந்த்ஸ் கிட்ட ஆயிருச்சு பப்புக்கு. பட் நான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லயே பப்பு வந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கு முன்னாடிலாம் 5 மந்த்ஸ், 6 மந்த்ஸ்லலாம் நைட்டு ஃபுல்லா வந்து நாங்க முழிச்சுட்டே தான் இருப்போம். நாங்க பண்ண தப்பே வந்து லைட் போட்டுட்டு சுத்திட்டு இருந்தது தான். வீடு ஃபுல்லா எல்லா லைட்டு, ஃபேனு, டிவி அப்படின்னு எல்லாமே ஆன்ல தான் இருக்கும். நைட் எது, மார்னிங் எதுன்னு எங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஃபாலோ பண்ணது வந்து இதுதான். அண்ட் செகண்ட் விஷயம் வந்து பப்பு எதுக்காக நைட்ல ஃப்ரீக்வென்ட்டா எந்திச்சுப்பான் அப்படின்னா, டைப்பர் வெட்டா இருக்கு, இல்லன்னா பசிக்குது. இந்த 2 ரீசனுக்காக தான் மெயினா வந்து எந்திச்சுப்பான். ஸோ அது வந்து இல்லாம பார்த்துக்கிட்டேன். டைப்பர் வந்து வெட்டா இருக்குது அப்படின்னா, நம்ம ஈவினிங் டைம்லயே டைப்பர் சேஞ்ச் பண்ணிறது. ஒரு 8:00 அவங்க தூங்க போறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே டைப்பர் சேஞ்ச் பண்ணிட்டு, அப்படியே தூங்க வைக்கிறது. அதெல்லாம் பண்ணா வந்து மிட் நைட்ல வந்து டைப்பர் வெட் ஆயிரும். அவங்க எந்திச்சுட்டு அழ தான் செய்வாங்க. ஸோ அவங்க தூங்க போறப்ப எக்ஸாக்ட்டா அந்த டைம்ல தான் நான் வந்து டைப்பரே சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ டைப்பர் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா, அது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்குமே ஓரளவுக்கு ட்ரையாவே இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பசி இல்லாம பார்த்துக்கணும். குழந்தைக்கு வந்து பசிக்கும். ஸோ பப்புக்கு வந்து மிட் நைட்ல ஒரு 1, 2 வாட்டி வந்து ஏஞ்சுப்பான். ஸோ ஃபீட் பண்ணிட்டு அப்படியே தூங்க வச்சுருவேன். ஃபீட் பண்றதுக்கும் வந்து எழுந்திருக்கிறது, இல்ல நம்ம மொபைல் பார்க்கறது, அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அவங்கள வந்து அழுறாங்க அப்படின்னா, டக்குனு அப்படியே திருப்பிட்டு பிரஸ்ட் ஃபீட் பண்றதா இருந்தா பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாம். இல்ல ஃபார்முலா ஃபீட் பண்ணாலும் அதே மாதிரி தான். லைட் மட்டும் கண்டிப்பா ஆன் பண்ணக்கூடாது. ஸோ எதா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்லீப் வந்து கன்டின்யூ ஆகுற மாரி பார்த்துக்கணும்.
ஸோ நான் வந்து பப்பு 2 வாட்டி ஏஞ்சிப்பான் நைட்ல. ஃபீட் பண்ணிட்டு அப்படியே தூங்க வச்சுருவேன். ஸோ அப்படியே தூங்கிருவான். அதுக்கப்புறமா மார்னிங் தான் ஏஞ்சுக்குவான். பட் மார்னிங்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே ஏஞ்சுப்பான். ஒரு 5:30, 6:30 அப்படிலாம் ஏஞ்சுப்பான். அது வந்து நார்மல் தான். பட் நைட் ஃபுல்லா வந்து அவங்க தூங்குறாங்களா, அழாம தூங்குறாங்களான்னு மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இது மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 வீக் இல்ல 2 வீக்ஸ்க்கு வந்து நீங்க கன்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. ஓகே நைட் ஆயிருச்சு நம்ம வந்து தூங்கணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ் வந்து கஷ்டமா தான் இருக்கும் ஆப்வியஸ்லி. நீங்க மேபி ரொம்ப ஏர்லியராவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா ஈஸியா இருக்கும். என்ன மாதிரி லேட்டா ஸ்டார்ட் பண்றீங்க அப்டின்னா கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். இல்ல இப்ப டாட்லர் ஸ்டேஜ் இப்போ 1 வயசு, 1 1/2 வயசுல ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து கஷ்டமா இருக்கலாம். பட் ஸ்டில் நீங்க வந்து ட்ரை பண்ணீங்க அப்டின்னா, அவங்களே வந்து கத்துப்பாங்க. ஒரு 1 வீக் வந்து மேக்ஸிமம் ஒரு 1 வீக் தான் ஆகும். அதுக்குள்ள கத்துப்பாங்க. பப்புக்கும் அதே மாரி தான் ஆச்சு. ஒரு 7 மந்த்ஸ்ல நான் நான் ஸ்டார்ட் பண்ணப்போலாம் வந்து பயங்கரமா அழுதுட்டு அப்படிதான் இருந்தான். பட் ஸ்டில் நான் வந்து அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே வந்து அவனாவே வந்து கிராஜுவலா அப்படியே பழகிட்டான். அவனே தூங்க ஆரம்பிச்சுட்டான். ஸோ இந்த 2 விஷயம் தான் நான் வந்து பப்புக்கு ஃபாலோ பண்ணது. அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் பெட் டைம் வந்து எப்பவுமே ஒரே டைம்ல இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இப்ப 8:30 இல்ல 9:00னா கரெக்ட்டா அதே டைம்ல தான் வந்து எல்லா நாளுமே அவங்க வந்து தூங்குறதுக்கு போணும். நீங்க வந்து உங்களுக்கு தகுந்த மாரி டைம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகும். அதனால கரெக்ட்டா 9:00னா 9:00லாம் பெட்ல வந்து இருக்கணும், தூங்க போறோம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியணும். அவங்களுக்கு வந்து டைம் தெரியாதுல்ல அப்படின்லாம் நம்ம நெனைப்போம். பட் ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து நல்லாவே இதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும். ஸோ 9:00னா 9:00 ஷார்ப்பா வந்து பெட்ல இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நீங்க வந்து இது எல்லாமே ஃபாலோ பண்ணியும் உங்க கிட்ஸ் வந்து அழுதுட்டே இருக்காங்க நைட்ல அப்படின்னா, நீங்க ஒரு வாட்டி வந்து டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா, இது எல்லாமே ஃபாலோ பண்ணியும் அவங்க வந்து அழுறாங்கன்னா, மேபி வேற ஏதாச்சும் ரீசனா கூட இருக்கலாம். அவங்களுக்கு வந்து வயிறு வலி அந்த மாரி கூட ஏதாவது இருக்கலாம். ஸோ மேபி டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஃபர்ஸ்ட்டு விஷயம் ஆனா இந்த ரொட்டீன வந்து ஃபிக்ஸ் பண்றது தான். ஸோ இந்த விஷயம்லாம் தான் பப்புவ வந்து ஸ்லீப் ட்ரெயின் பண்றதுக்காக நான் ஃபாலோ பண்ண விஷயம். அண்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா பப்பு வந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சுட்டான். நெறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. பட் ஸ்டில் அவன் வந்து நைட்டு தூங்காம அழுற மாதிரி டேஸும் வந்து இருந்துச்சு. பட் அதெல்லாம் ரொம்ப வந்து ஃபியூ டேஸ் ஒன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ரெகுலரா அழுறது, தூங்காம இருக்கிறது அதெல்லாம் வந்து இல்ல. என்னைக்காச்சும் ஒரு நாள் ரேண்டமா வந்து அழுவான். அந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஏஞ்சுட்டு நைட்டு ஃபுல்லா அழுறது அதெல்லாம் இல்ல. நல்லாவே வந்து தூங்க ஆரம்பிச்சுட்டான். ஏதாவது ஃபீவர் வரப்போது, இல்ல வந்து ஃபீவர்ல இருக்கான் அப்டின்னா மட்டும் தான் நைட்ல வந்து தூங்காம அழுதுட்டு இருப்பான். மத்தபடி அவன் வந்து நல்லாவே தூங்க ஆரம்பிச்சுட்டான். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் நம்ம பண்ண வேண்டியது வந்து இந்த ரொட்டீன் சேஞ்ச் பண்றது தான். இது பண்ணிட்டோம் அப்டின்னாலே கிட்ஸ் வந்து தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ வந்து பப்பு தூங்காம இருக்கிறதுக்கு ரீசனும் வந்து நாங்க தான். ஏன்னா, நான் வந்து இப்ப யூடியூப் ஸ்டார்ட் பண்ணனால நான் லேட் நைட்லாம் வொர்க் பண்ணுவேன். நீங்களே வந்து வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இல்லாம அவன் வந்து தூங்குறது வந்து அவனுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். அதனால தான் நைட் ஃபுல்லா தூங்காம ரொம்ப வந்து அடிக்கடி ஏஞ்சிட்டே இருக்கான். வேற வழி இல்ல. நான் வந்து வொர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் அவன தூங்க வச்சுட்டு தான் நான் என்னோட வொர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் ஸ்டில் நான் பக்கத்துல இல்லன்றது வந்து அவனால சென்ஸ் பண்ண முடியுது. அதனால தான் அப்பப்போ ஏஞ்சிட்டே இருக்கான். இத வந்து கொஞ்சம் மாத்த ட்ரை பண்ணணும். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து இப்போ தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணல. ஸோ இனிமே தான் நான் வந்து யோசிக்கணும். அதுக்கு என்ன பண்றது? அவன எப்படி தூங்க வைக்கிறது ஒரு என்டயர் நைட் ஃபுல்லா அப்படின்னு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் இத தான் பண்ண போறேன் இவனுக்கு. ஸோ உங்களோட குழந்தை வந்து இந்த மாரி டாட்லர் ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னா, தூங்காம இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னு வந்து பாருங்க. மோஸ்ட்லி வந்து இதுவா தான் இருக்கும். நம்ம தூங்காம இருக்கிறதா தான் இருக்கும். நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னாலே அவங்களும் தூங்கிருவாங்க. நல்லா போடுங்க. அப்புறம் கையில போடுங்க. கால்ல போடுங்க. ஏ எப்பவுமே பப்புவ வந்து லஞ்ச் சாப்பிடுறதுக்கு முன்னாடி தான் குளிக்க வைப்பேன். ஏன்னா மார்னிங்கே குளிக்க வைக்கிறதுலாம் அவன்கிட்ட கண்டிப்பா முடியாது. ஏன்னா ஏஞ்சுக்கும் போதே எப்படி எழுந்திரிக்கிறான் அப்படின்னு நீங்களே பார்த்திருப்பீங்க. இன்னும் குளிக்க வைக்க வேற கூட்டிட்டு போயிட்டேன்னா பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருவான். இங்க பாரு பப்பு, அம்மா மேட்சிங் அம்மாவும் பப்புவும். உனக்கு தெரியல இது என்ன கலர்? வாட் இஸ் திஸ் கலர்? ப்ளூ இல்லடா இது கிரே. கிரே இங்க பாரு கிரே பிளாக் நாங்க மேட்சிங் ட்ரெஸ் போட்டுக்கவே.
லஞ்ச் சாப்பிடுறதுக்கு முன்னாடி இல்ல லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நல்லா வந்து விளையாட விட்டுருவேன் பப்பு வெளியில. அப்பதான் லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறமா உடனே வந்து தூங்குவான். அந்த டயர்ட்லயே வந்து தூங்கிருவான். இல்லன்னா தூங்குறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் 3 இல்ல 4 ஆக்கிருவான். அதனால கண்டிப்பா இந்த ப்ளே டைம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ரீசென்ட்டா பப்பு வந்து ஜம்ப் பண்றது எப்படி அப்படின்னு கத்து வச்சிருக்கான். இதுக்கு முன்னாடிலாம் ஜம்ப் பண்ண தெரியாது. ஒரு மாதிரி ட்ரை பண்ணுவான். பட் கரெக்ட்டா வந்து ஜம்ப் பண்ண தெரியாது. இப்போ ரீசென்ட்டா ஒரு 1 மந்த்தா வந்து ஜம்ப் எப்படி பெர்ஃபெக்ட்டா பண்றது அப்படின்னு வந்து கத்துக்கிட்டான். எனக்கு வந்து எப்படி ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ நானும் அவனும் கொஞ்ச நேரம் இப்படியே விளையாடிட்டு இருந்தோம். அவனுக்கு வந்து இந்த மாரி ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லி தர்றது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நான் அதனாலயே வந்து எனக்கு தெரியல நீ சொல்லித்தா அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ அவன் வந்து உடனே நமக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி ஈகரா வந்து அந்த விஷயத்த பண்ணுவான். ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு பப்புவோட மார்னிங் வந்து இப்படிதான் போச்சு. நல்லா வந்து விளையாடி டயர்ட் ஆகிட்டு லஞ்ச் சாப்பிட்ட உடனே வந்து படுத்து தூங்கிட்டான். ஸோ சில நாள்லாம் இப்படிதான் கிராங்கியா ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா ஹாப்பியா வந்து எண்ட் ஆகும். அப்படி ஒரு நாள் தான் இன்னைக்கும். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.